அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். குரூப் 4 ரிசல்ட் வந்துட்டு அதை கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா நம்ம உண்மை நிலவரத்தை பார்க்க போகிறோம். எல்லோரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸு மற்றவங்களோட ப்ரூஃப் வச்சு தான் எல்லோரும் ரிசல்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ தமிழ் எவ்வளோ எடுத்திருக்காங்க, ஜிகேல எவ்வளோ எடுத்திருக்காங்க, எவ்வளோ எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபு, எவ்வளோ ஒரு ரேங்குக்கும் ஒரு மார்க்கும் எவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 144 கொஸ்டின் ஒரு ஆள் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 11,506 ஓவரால் ரேங்கில் வராங்க. 146 கொஸ்டினுக்கு பாருங்களேன், ஒரு 8,000. அதாவது வந்து பார்த்தா நம்ம இதை ஒரு ரவுண்டாக வச்சுக்கலாம். இது 11,000 கிட்ட வராங்க. 144 கொஸ்டின் போட்டால் 146 போட்டிங்கன்னா ஒரு வந்து பார்த்தா 8,000 கிட்ட வந்துருந்தாங்க. ஸோ 148 கொஸ்டின் போட்டிங்கன்னா 5,000 சம்திங் வந்துருந்தாங்க. 149 போட்டால் 4,000 சம்திங் போயிருந்தீங்க. 152 போட்டால் 2,000 சம்திங் போயிருந்தீங்க. 154 போட்டால் 1,000 சம்திங் போயிருந்தீங்க. சரிங்களா? 161 கொஸ்டின் போட்டால் 89வது ரேங்கு ஓவராலில் வந்து 89வது ரேங்கு வந்துடுறீங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தா இப்போ ஒரு மேம் வந்து பார்த்தா 89 ரேங்க் இருக்காங்க. 121 கொஸ்டின் போட்டிருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அது காமிக்கணும் அவங்களுக்கு ஒரு இதையும் காமிக்க பாருங்கள். இப்போ பாருங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 118.50, அதாவது தமிழில். அப்போ வந்து அவங்க 79 மார்க் போட்டிருக்காங்க. அதாவது 118.50 × 1.5. ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 தானே, அதை நீங்கள் பெருக்கினீங்கன்னா 79 கொஸ்டின் வந்துடும். ஸோ 237 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க். அதை வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தீங்கன்னா 1.5ஆல் வகுத்தீங்கன்னு வச்சுங்களேன். அப்போ எவ்வளோ வருதுன்னா 158 கொஸ்டின். அப்போ 158 கொஸ்டின் போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா 158 கொஸ்டின். ஸோ வந்து 79 இங்கே 79 எடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. அதுக்குன்னு தமிழில் சார் 80 மேலே எடுத்தால் தான் வந்து பார்த்தோன்னா ஜாப்பானுக்கு அப்படின்னு கிடையாது இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அதை யார் தமிழில் வந்து பார்த்தோன்னா 75க்கு மேலேயும் எடுத்துருக்கும். அப்படி எடுத்துகிட்டு தமிழ் ஜிகேல வந்து பார்த்தோன்னா அதே 75க்கு மேலே அப்படி எடுத்திருந்தாலும் கூட 75க்கு மேலே குறைஞ்சது எடுக்காமல் கம்மியாக எடுத்திருந்தாங்க அங்கே இதாயிரும். இப்போ யார் ஈக்குவலாக வந்து பார்த்தோன்னா எல்லா சப்ஜெக்டையும் ஸ்டடி பண்ணி படிச்சிருக்காங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ பாருங்களேன், இவங்க வந்து பார்த்தா 237 அப்போ 158 கொஸ்டின் போட்டிருக்காங்க. 120 கொஸ்டின் தமிழில் வந்து பார்த்தா 80 கொஸ்டின் போட்டிருக்காங்க. இதில் 78 கொஸ்டின் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ரெண்டுலையும் ஈக்குவல், ஓரளவாக ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இவங்களும் 158 கொஸ்டின் தான், இவங்களும் 158 கொஸ்டின். ஆனால் இவங்க பாருங்கள் ஓவரால் ரேங்க் வந்து 301, இவங்க வந்து பார்த்தோன்னா 250. ஸோ வந்து பார்த்தா 158 கொஸ்டின் தான். ஆனால் வந்து பார்த்தா இதிலே எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது? 50 டிஃப்ரென்ஸ் இருக்குது. 50 பேர் ஒரே ரேங்கில் இருக்காங்க. எத்தனை? 158 கொஸ்டின் போட்டவங்களே 50 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன், 229.50 இது 153 கொஸ்டின் போட்டவங்க தமிழில் வந்து 81 போட்டிருக்காங்க, ஜிகேல 72 போட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தா ஓவரால் ரேங்கு 1,700 சம்திங்கில் இருக்காங்க. அடுத்தல பாருங்கள், இவங்க 228 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. அதை வந்து 1.5ஆல் நீங்கள் வகுத்தீங்கன்னா 152 கொஸ்டின் போட்டிருக்காங்க. 152 கொஸ்டின் தமிழில் 80 போட்டிருக்காங்க, ஜிகேல 72 போட்டிருக்காங்க. ஆனால் ஓவரால் ரேங்கு 2,300 சம்திங் போயிடுது. அதுக்கப்புறம் மேலே பாருங்கள், அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 161 கொஸ்டின் போட்டோன்னா 89 ரேங்க்லையும் இருக்காங்க. 154 கொஸ்டின் போட்டால் 1,060 ஓவரால் ரேங்க்லையும் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது நம்ம ஸ்டூடெண்ட் தான். பாருங்கள், 120 மார்க்கு தமிழில், ஜிகேல 231. அப்போ 231 1.5 போட்டோன்னா 154 கொஸ்டின். தமிழில் 80 போட்டிருக்காங்க, ஜிகேல 74 போட்டிருக்காங்க. இது வந்து ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தோன்னா 1,104 இருக்குது. கம்யூனலில் 588 இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் போவாங்க. இது ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா போனோன்னு இவங்க கம்யூனலில் கிடைக்கும், இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 216 மார்க் எடுத்திருக்காங்க. அது 144 வருது. தமிழில் 76, ஜிகேல 68. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 144 ஆகிட்டு. அவங்க 144 ஆகிட்டனால இவங்களுக்கு வந்து 10,992 இருக்குது. அதனால் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தமிழ் 75க்கு மேலே எடுத்தாலும் ஜிகேலையும் எடுக்கணும். அதாவது வந்து இப்போ என்ன சொல்ல வரோம்னா, ஜிகேக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், தமிழ் மட்டும் எடுத்தால் போகாது. இப்போ பாருங்களேன், அது ஏன்னா இந்த இது நம்ம ஒரு மேம் தான், அவங்க பாருங்கள் தமிழ் மட்டும் தான் நம்ம பேட்ச் போட்டிருந்தோம், தமிழ் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். அதனால் பாருங்கள் 124.50. சரிங்களா? எங்களோட தமிழ் மார்க்கு 124.50. அது அப்போ வந்து பார்த்தா 83 தமிழில் எத்தனை? தமிழில் 83 மார்க் போட்டோம். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தா ஜாப்பு கிடைக்காது. அதுதான் வருத்தம். பாருங்கள், 220 எடுத்திருக்காங்க ஜிகேல. அப்போவும் 220 வந்து ஓவரால் எடுத்திருக்காங்க. அப்போ 1.5னா வந்து 146 கொஸ்டின் போட்டிருக்காங்க. தமிழில் 83 போட்டிருக்காங்க, ஜிகேல 63 தான் போட்டிருக்காங்க. ஆனால் மொத்தம் 166. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தா ஜாப் கிடைக்கல. ஏன்னா இவங்க வந்து பார்த்தோன்னா 7,000 ரேங்கு கிட்டே இருக்காங்க. கம்யூனலில் பொறுத்த வரைக்கும் 2,600 இருக்காங்க. அப்போவும் இவங்களுக்கு கிடைக்கல. அதான் சொல்லியிருப்பாங்க, தமிழ் 83 போட்டு கிளியர் பண்ண முடியல சார் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், வர எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவங்க பாருங்கள், இவங்க ஒரு மேம் தான், நம்ம மேம் தான் வந்து பார்த்தோன்னா 241.50 ஓவரால்.
சரிங்களா 1.5. அப்போ வந்து பார்த்தோன்னா 121 கொஸ்டின் ஓவரால் வந்து பார்த்தா 121 கொஸ்டின் போட்டாங்க. தமிழ் 84, ஜிகேல 77. அதுக்கு தமிழில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 83 எடுத்தால் பாஸ் ஆகிடலான்னு கிடையாது. ஜிகேல வந்து பார்த்தோன்னா தமிழை கூட எடுத்துகிட்டு ஜிகேல குறைய எடுத்தாலும் கிடையாது. ஒன்று ரெண்டுத்துலையும் ஈக்குவலாக எடுக்கணும். அப்படின்னா தான் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம சர்வே பண்ண முடியும். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா தமிழ் 83 எடுத்து எதுக்கு ஒன்று பார்த்தோன்னா இங்கே ஜிகேல அவங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாகிட்டு பார்த்தீங்களா 63. அதாவது ஒரு 7 மார்க் 70 மார்க் எடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஆயிரத்துனே ஒரு 7 கொஸ்டின் கூட வந்திருக்கும். அப்பவும் இவங்களுக்கு கிடச்சிருக்கும். அதாவது ரொம்ப கம்மியாகிடக்கூடாது எதுவுமே. இப்போ 83 இங்கே 63நாலும் இங்கே எனக்கு தான் 83 மார்க் நல்லா எடுத்தாலுமே 63 தான் ஜிகேல எடுத்துருக்காங்க. இதில் ஒரு 7 மார்க் அவங்களுக்கு அடி வாங்கியிருக்கு 7 கொஸ்டின். அதனால வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து இதாகிடுது. ஸோ வந்து பார்த்தா தமிழ் மட்டும் படித்தீங்கனாலும் காணாது, ஜிகேயும் படிக்கணும். இது நான் சும்மா எழுதினேன் 81 கொஸ்டின் போட்டிருந்தேன். அதனால் இதில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம்னா தமிழுக்கு கட் ஆஃப் வந்து பொறுத்த வரைக்கும் 150+ இருக்கிறவங்களுக்கு என்ன கேஸ்ட்டாக இருந்தாலும் என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஜென்ரலில் போவாங்க, கொஞ்சம் வேகன்சி கூடும். அப்படிங்கிற பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் ஒரு 150 கீழே வந்து பார்த்தா அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்து சில பேருக்கு மாறும். அது வந்து பார்த்தோன்னா இன்னும் அவங்க எவ்வளோ வேகன்சி கொடுத்தாங்க அடாண்டம் விட்டு அதை வச்சு கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க்கே 165 தான் இருக்கும். யார் ஸ்டேட் ஃபஸ்ட்னு எதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்த தமிழில் வந்து பார்த்தா தமிழில் 83 எடுத்து தோந்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா தமிழில் 83 எடுத்து ஃபெயிலானவங்களும் இருக்காங்க. தமிழில் வந்து பார்த்தோன்னா 77 எடுத்து நல்ல மார்க்கில் எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா தமிழ்லேயும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஜிகே மேக்ஸ் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் யார் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தா இங்கே வெற்றி அடைகிறாங்க. அதனால் தமிழ்லையும் விட்டுறக்கூடாது. தமிழுக்கு நீங்கள் எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கீங்க அதே மாதிரி ஜிகே கொடுத்தீங்கன்னா வர தேர்வில் கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். சரிங்களா. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா. இதான் உண்மை நிலவரம். ஸோ இதுதான் சரிங்களா. உண்மை நிலவரம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருந்தேன்ப்பா. அதாவது 145 எடுத்தவங்களுக்கும் 155 எடுத்தவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அவங்க தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நிறைய ஓல்டு கொஸ்டின் பார்த்துருப்பாங்க. அந்த ஒரு ஸ்கில்லை வளர்த்துருப்பாங்க. அந்த ஸ்கில் வளர்த்த மூலம் தான் நம்ம அடிக்க முடியும். அதுமாதிரி ஜிகேல வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு 3 கொஸ்டின் 4-5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா எப்படி போடுறாங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும். அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறது மூலமாக தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கூட ஒரு 5 கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தா சேர்த்து அடிக்க முடியும். சரிங்களா. அந்த ஸ்கில்லை நீங்கள் வளர்த்துக்கணும். சும்மா வந்து பார்த்தா நம்ம எவ்வளோ தான் டெஸ்ட் போட்டாலும் அந்த டெஸ்ட் போட்டு ஸ்கில்லை வளர்க்குறது. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்து நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்மளுக்கு வந்து பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு ஆயுதமே. சரிங்களா. இப்போ வந்து பார்த்தோன்னா உடனே எந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் வந்து பார்த்தோன்னா நான் 100 இத்தனை கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தேன் அப்படி எதுவும் சொன்னாங்கன்னா உடனே அவங்கள பற்றி ஃபுல்லும் வந்து பார்த்தா நீங்கள் அவங்கள எங்கே படிச்சிங்க, என்ன புக்கெலாம் படிச்சிங்க அப்படின்னு கேட்பீங்க. அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அவங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தா ஈக்குவலாக படிச்சிருப்பாங்க. படிச்சுட்டு நிறைய வந்து பார்த்தா ஒரே சப்ஜெக்ட்டுக்காண்டி நீங்கள் வந்து பார்த்தா ஒரு 10 சேனலில் போய் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை உள்ளதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாதிரி நீங்கள் தேவை உள்ளதை மட்டும்தான் யூடியூப்பில் வந்து பார்த்து படிச்சுக்கணும். மற்றதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். மொத்தம் எவ்வளோ சோர்ஸ்னு நீங்கள் வந்து பார்த்தா ஒரு லிமிட் பண்ணிக்கணும். லிமிட் பண்ணிவிட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் போடணும். அவங்களுக்கு தெரியாத கொஸ்டின் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஒரு 2 கொஸ்டின் நம்ம கூட போட்டால் போதும். அப்படி போட்டாலே நம்ம வந்து பார்த்தா மற்றவங்களோட ஓவரால் 10 கொஸ்டின் கூட வந்துடும். நம்ம தான் வந்து பார்த்தா டாப் 10க்குள்ளே வந்துடலாம். அதுதான் செய்யணுமே தவிர நீங்கள் ஒரே சப்ஜெக்டில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. அதுவும் டிஎன்பிசி வந்து பார்த்தா ஒரு சப்ஜெக்ட்லையும் 2 கொஸ்டின் வந்து பார்த்தா உங்களை கஷ்டமாக தான் வைப்பாங்க. அந்த 2 கொஸ்டின் நீங்கள் முட்டிடவே கூடாது. அந்த மற்ற 8 கொஸ்டின் கரெக்டாக போடுறத பார்க்கணும். அதுதான் இங்கே புத்திசாலித்தனம். மற்ற எல்லோரும் வந்து பார்த்தா அந்த 6 கொஸ்டின் போடுவாங்க. அந்த 2 கொஸ்டின் நம்ம சேர்த்து போடுறோம்ல 8 கொஸ்டினா அதுதான் நமக்கு புத்திசாலித்தனம். சரிங்களா. அதனால் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெக்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. என்ன தேவையோ அதுதான் தேவை. ஏன்னா இந்த இப்போ வரும் குரூப் 4க்கு வந்து போன தடவை குரூப் 4ல் வந்து தான் ஸ்டேட் ஃபஸ்ட் 185 கொஸ்டின். ஆனால் அதான் போன தடவை வந்து பார்த்தா 170 வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போனாங்க. ஆனால் அதுதான் லாஸ்ட் கட் ஆஃப் ஆச்சு 169. ஆனால் அந்த தடவை ஸ்டேட் ஃபஸ்ட்டு 169 வராதில்ல அப்படி இருக்குது. அதுதான் உண்மை நிலவரம். உண்மை நிலவரத்துக்கு நம்ம படிக்கணும். சரிங்களா. சும்மா வந்து பார்த்தோன்னா நான் எடுத்தால் 180 தான் எடுப்பேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அது கொஸ்டின் தக்க நம்ம வந்து பார்த்தா செயல் வினை ஆற்றிக்கணும். சரிங்களா. ஸோ வந்து பார்த்தா இதுதான் கட் ஆஃபு. உண்மை நிலவரம் இதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு வந்து பார்த்தா சரியான பிளானோட தக்க வந்து பார்த்தோன்னா ஆலோசனையோடு படிக்காங்க அவங்க வந்து கண்டிப்பாக வர தேர்வுகளையும் வெற்றி பெறுவாங்க. அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் வந்து பார்த்தா தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூப்பா.